சண்டே நாள் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தாங்க இருக்கும். இன்றைக்கி நான் அதாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊர் காயல்பட்டின பாரம்பரியமான எங்கள் அம்மாவுடைய கை பக்குவத்தில் செய்யக்கூடிய கோழிக்கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட முக்கியமாக இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா தாங்க. இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ஹைட்டுக்கு. அது 200 கிராம் சேர்த்துருக்கேன். அதோட தயிர் 200 ml அதையும் சேர்த்து நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறது எதுக்குன்னா, அந்த கோழி கறியில் உள்ளே இருக்க அந்த வாசனையெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மசாலா நல்லா அதில் சேர்ந்து நல்ல ஒரு மனம் வரும். அதுக்கு தான் எங்கள் வீட்டில் ரம்ஜான், பக்ரீத் எந்த விசேஷம் வந்தாலுமே இந்த கோழி குழம்பு தாங்க இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இருக்கும். எந்த விசேஷங்களுக்கும் இது இருக்கும். நாங்கள் இதை இந்த மாதிரி நல்ல நாட்களில் பலகாரங்களோடு இது தான் செய்வோம். இந்த கோழி குழம்பு தான் செய்வோம். நெய்பர்ஸ்க்கு கொடுத்து அனுப்புவோம். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அக்கா, எப்படிக்கா பண்ணுறீங்க? நாங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த கோழி குழம்புல இவ்வளோ டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, காரம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா கோழியில் அந்த குழம்புல அந்த ஸ்மெல் வருது, எப்படிக்கா செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா தான். இந்த மசாலாவால் தான் இந்த குழம்பே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேங்க. இந்த மசாலா நாங்கள் எல்லா குழம்புக்கும் இதாங்க போடுவோம். மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, முட்டை குழம்பு, என்ன வெஜிடபிள் பொரியல் எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் நாங்கள் சேர்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 4-5 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துருக்கேங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த தாளிப்பும் அந்த குழம்புக்கு அப்படி ஒரு மணத்தை கொடுக்குங்க. எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி தாளிப்பாங்க. இது அந்த மணம் வந்து நம்ம வீட்டில் தாளிக்கும் போது கீழே வரைக்கும் மணம் வருங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு மணத்தை இந்த தாளிப்பு கொடுக்கும். அடுத்து நம்ம அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. 2 கிலோ கறி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 200 ml தேங்காய் எண்ணெய். நீங்கள் நெய் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேங்க. நான் சீ ஃபுட்டுக்கும் சரி, இந்த மாதிரி கோழி கறி குழம்புக்கு எல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். அது நல்லா சூடானதும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இந்த தாளிப்பு கொஞ்சம் வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தயிர், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இருக்குது. அது ட்ரை ஆகி நல்ல உதிரி உதிரியாக வரும். கோல்டன் ப்ரௌனில் வருங்க. நல்ல ஒரு மனம் வரும். அந்த மனம் எப்படி சொல்கிறதே தெரியலங்க, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த மனம் வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை நீங்கள் அப்படி தள்ளி வேலையை இருக்குது தள்ளி போகிறேன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போங்க, மூடி போட்டு போகலாம். இல்லை பக்கத்துலேயே இருக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நல்ல கரண்டியால் கிளறி விட்டு அந்த எண்ணெயும் தாளிப்பும் இந்த சிக்கனும் மறுபடியும் நல்ல ஒரு சேர்ந்து வரணும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் திறந்து அந்த பவுலில் இருக்க அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம்.
சிக்கன் ஒரு 50% வெந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் மூடியை திறந்து பாருங்கள், 50% வெந்துருச்சு. மூடியை திறந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் நம்மளுக்கு முருங்கைக்காய் கிடைக்கும் இல்லையா, சம்மர் சீசனில், அப்போ நம்ம இந்த கோழி குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் அதனால தான் முருங்கைக்காய் கிடச்சிது, சேர்த்துட்டேன். அந்த முருங்கைக்காயும் சேர்த்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டு திறந்துட்டேன். இந்த பாருங்கள், எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயும் கரெக்டாக வந்திருக்கு, சிக்கனும் வந்துருச்சு. அரை மூடி தேங்காயை ஒரு 10 முந்திரி சேர்த்து நைஸாக அரைச்சி அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. சேர்த்து நல்லா கிளறணும். அந்த தேங்காயெல்லாம் அந்த குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகணும். மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா எண்ணெய் மேலே விட்டு நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்புக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. சூடாக சாதம் வடிச்சிட்டு சுட சுட ரசம் வச்சுட்டாலே போதுங்க. ரசம் தான் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க இந்த குழம்புக்கு ரசம் வேணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ரசம் வச்சுருவாங்க. ரசம் வச்சு இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பரிமாறலாம். அடுத்து சுட சுட ரைஸ், கோழி குழம்பு, சூடாக ரசம், கூடவே மாம்பழ சீசன், அதனால் மாம்பழையும் கட் பண்ணி வச்சாச்சு. சாப்பிட போகிறோங்க, பசிக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.